வணக்கம். நீங்க உங்க ஃபீல்ட்ல ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம். ஆனா அந்த வெற்றியே உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா மாறி மன அழுத்தத்தை கொடுக்குதா? அப்போ இந்த விளக்கம் கண்டிப்பா உங்களுக்கு தான். எப்படி தொடர்ந்து டாப்ல இருக்கிறது ஆனா பர்ன் அவுட் ஆகாம இருக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பல சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் ஃபேஸ் பண்ற முக்கியமான பிரச்சனை இதுதாங்க. ஜெயிக்க ஜெயிக்க அடுத்தது என்னங்கிற பிரஷர் அதிகமாகிட்டே போகுது இல்லையா? இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு நாம நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் தான். எல்லா மன அழுத்தத்துக்கும் ஆணி வேற இதுதான். ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. நம்ம வெற்றிகளுக்கு கிரெடிட் எடுத்துக்க ஆரம்பிக்கும்போது நமக்கே தெரியாம தோல்விய பத்தின பயமும் உள்ளுக்குள்ள வளர ஆரம்பிக்குது. இந்த வெற்றி பயம் சைக்கிள் தான் நம்மளோட மொத்த எனர்ஜியையும் உறிஞ்சிடுது. சரி, இந்த பிரஷர்ல இருந்து வெளியே வரதுக்கு வழி இல்லையா? இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வு பல ஆயிரம் வருஷம் பழமையான பகவத்கீதையில இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நாம சந்திக்கிற நவீன நெருக்கடிகளுக்கு ஒரு பழமையான ஞானம் தான் வழிகாட்ட போகுது. அந்த ரகசியத்தோட சாவி கீதையில வர்ற இந்த ஸ்லோகத்துல தான் இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான காலத்தை வென்ற ஒரு உண்மை இருக்கு. வாங்க, இதோட அர்த்தம் என்ன, இது எப்படி நம்ம தலைமை பண்புக்கு உதவ போகுதுன்னு இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். சுருக்கமா சொன்னா இதோட மையக்கருத்து இதுதான்: செயலில் செயலற்ற தன்மை. அதாவது வெளியில எவ்வளோ பெரிய புயலை அடிச்சாலும் உள்ளுக்குள்ள நீங்க ஒரு துளி சலனம் இல்லாம அமைதியா இருக்கிறது. இது வெறும் பிலாசபி மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் தலைவர்களுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இந்த பவர்ஃபுல்லான மனநிலையை அடையறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் செய்யறேங்கிற இடத்துல இருந்து ஏன் மூலமா இந்த செயல் நடக்குது அப்படிங்கிற இடத்துக்கு மாறப்போறோம். அதுக்கான ஆக்ஷன் பிளான் தான் இது. இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. ஒரு ஜெட் ஃபைட்டர் பிளேனை கற்பனை பண்ணிக்கோங்க. வெளியில அது மணிக்கு பல 100 மைல் வேகத்துல சீறி பாயுது. இதுதான் செயல். ஆனா உள்ள காக்பிட்ல இருக்கிற பைலட் எப்படி இருப்பாரு? ஏக்தாம் அமைதியா அசையாம. இதுதான் செயலற்ற தன்மை. ஒரு பெரிய கார்ப்பரேட் நெருக்கடியை நீங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். வெளியில ஆக்ஷன், உள்ளுக்குள்ள முழுமையான அமைதி. சரி, இந்த நிலையை அடையறதுக்கான அந்த 3 ஸ்டெப்ஸ் என்னன்னு பாப்போமா? நம்பர் 1, செயலில் செயலற்ற தன்மை. நீங்க எவ்வளோ பிஸியா வேலை செஞ்சாலும் உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது, என்ன உணர்ச்சிகள் வருதுன்னு ஒரு பார்வையாளரா நின்னு கவனிக்க ஆரம்பிங்க. 2வது, நான் செய்யறேங்கிற ஈகோவை விடுங்க. நீங்க வெற்றியோட ஒரே காரணம் இல்ல, நீங்க அந்த செயலுக்கான ஒரு கருவி மட்டும்தானு உணருங்க. 3வது, ஒரு கருவியா மட்டும் செயல்படுங்க. ரிசல்ட் என்னவாகுமோன்னு கவலைப்படாம வேலையை 100% சரியா செய்யறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அதோட பலனை ஒரு உயர்ந்த சக்திக்கு அர்ப்பணிச்சிடுங்க. ஓகே, இப்படி மனசை மாத்திக்கிறதால என்ன பெரிய லாபம்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ஒரு சின்ன மனமாற்றம் உங்களோட காம்படிட்டர்ஸை விட உங்களை எப்படி பல மடங்கு முன்னாடி கொண்டு போகும்னு பார்க்கலாமா? இந்த மன மாற்றத்தோட பவரை இந்த சார்ட்ல பாருங்க. ரொம்ப லட்சியத்தோட இருக்கிற ஒரு லீடர் தன்னோட மென்டல் எனர்ஜில 60% ஜெயிக்கணுமே, தோத்துட்டா என்ன பண்றதுன்ற கவலையிலையும் ஈகோலையும் தான் செலவு பண்றாரு. வேலையில வெறும் 40% தான் அவரோட கவனம். ஆனா பற்றற்று இருக்கிற ஒரு லீடர் தன்னோட 90% எனர்ஜியையும் வேலையில போடுறாரு. ஏன்னா ரிசல்ட்டை பத்தின கவலையா அவருக்கு இல்ல, அவரோட முழு ஃபோக்கஸும் செயல் மேல மட்டும்தான். இதனால என்ன நடக்குது? பற்றற்று இருக்கிற லீடரால ரொம்ப திறமையா தெளிவான சிந்தனையோட செயல்பட முடியுது. லட்சியம் கண்ண மறைக்கிற ஒருத்தரை விட இவரால பிரச்சனைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு பெஸ்டான முடிவுகளை எடுக்க முடியுது. சொல்லப்போனா இந்த மனநிலையோட அடுத்த கட்டம் உங்களை ஒரு மாடர்ன் சேஜ், அதாவது ஒரு நவீன கால ஞானியாவே மாத்திடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பற்றற்று இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்ல, அதுதான் மாடர்ன் லீடர்ஷிப்போட உச்சகட்டம். கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாதிரி செயல்கள் என்ன பாதிக்கிறதில்ல, அதோட பலன்களுக்காக நான் ஏங்குறதும் இல்ல. நீங்க இந்த மனநிலைக்கு வந்துட்டா பிரஷர், டென்ஷன், ஃபெயிலியர் பயம் இது எல்லாமே தானா எரிஞ்சு காணாம போயிடும். அப்போ லீடர்ஷிப்புக்கான புது டெஃபினேஷன் இதுதான்: தனிப்பட்ட புகழுக்காகவோ கைத்தட்டலுக்காகவோ வேலை செய்யறது இல்ல, ஒரு சரியான கருவியா மாறி நம்ம மூலமா பெரிய விஷயங்களை நடக்க வைக்கிறது தான் உண்மையான வெற்றி. நீங்க ஒரு கருவியா மாறும்போது உங்க வழியா பிரம்மாண்டமான செயல்கள் நடக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். இன்னைக்கே நீங்க உங்க வெற்றிகளுக்கான கிரெடிட்டை எடுத்துக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா நாளைக்கு வர ஒரு தோல்விக்கு உங்களை உடைக்கிற சக்தி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. Like this video, subscribe to the channel and press the bell icon. That way you'll never miss an update. Thanks for watching.